நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட்டு வர்றாங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு படிப்படியாக வளர்ந்து முதல்ல ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் 500 ரூபாய் ரொக்கத்தொகை, கரும்பு, அதே போல பொங்க வைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. திருப்பி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அது 1000 ரூபாயா மாறி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்த பொங்கலுக்கு 2500 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு, கரும்பு, வெல்லம், பச்சரிசி, 2000 ரூபாய் ரொக்கம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2500 ரூபாய் எப்படி மக்களுக்கு பத்தும், கொரோனா லாக்டவுனில் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2500 ரூபாய் பத்தாது, நான் 5000 ரூபா கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன், கூடுதலாக ஒரு 1500 ரூபாயை போட்டு 2500 ஒரு 1500 எவ்வளோ ஆச்சு, 5000 ரூபா ஆச்சா அப்படின்னு அவருடைய பாணியில் 2500 1500 5000 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னார். அது 4000 தான் வருது. அதனால் ஐயா படித்த பள்ளிக்கூடத்தில் அது 2500 1500 5000, அப்போ 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பயே வரவேற்றிருக்கேன், நான் வேண்டான்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஊரடங்கு காலத்தில் மதுக்கடை எதற்கு அடித்தட்டு மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்கு அப்படின்னு வீட்டு வாசல்ல இப்படி நீட்டிக்கிட்டு தகப்பன் மகன் அந்த பக்கம் வீரமணி சூரமணி எல்லாரும் இந்த பக்கம் அவங்க வீட்டில் வாசல்ல போட பிடிச்சிட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் எதற்கு அடித்தட்டு மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்கு என்று 2021 பொங்கலின் போது கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆள்கிற இந்த மாநிலத்தில், இந்த ஆட்சியில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புல 5000 ரூபாய் வேண்டாம், 2500 வேண்டாம், 1000 வேண்டாம், ஒரு ஓவா கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய பெரிய கருப்பண்ட போய் கேட்டா, இந்த 1000 ரூபா கொடுக்கறதெல்லாம் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல, 1000 ரூபா கொடுக்காதது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல, அதான் மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி எங்க ஐயா கொடுக்காருல, அது போதாதா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு அவர் கொஞ்சம் அதாவது நேர்மைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல மனுஷன், கொஞ்சம் இந்த கழிச்சு கட்டின கழிசறைகள்ல கொஞ்சம் நல்ல மனுஷன் சொல்லலாம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மத்திய அரசு வரக்கூடிய நிதி வராதனால எங்களால் இந்த வருஷம் கொடுக்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்கெல்லாம் விடுங்க, எல்லாம் சும்மா சொல்லுவாங்க. உண்மையிலே என்ன காரணம் அப்படிங்கிறத மூத்த அமைச்சர், அமலாக்கத்துறையுடைய அன்புக்குரியவர், மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கார். அவர் எப்பவுமே வெளிப்படுத்தணுமே பேசுவார். துரைமுருகன் பேர் இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படுத்தணுமே பேசத்தானே செய்வாங்க. அவர் பேசினார். என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, ஏங்க இந்த வருஷம் தேர்தலாக வந்திருக்கு, தேர்தல் வந்தால் தான் மக்களுக்கு கொடுக்க முடியும், அடுத்த வருஷம் தேர்தல் வரும்ல, அப்போ கொடுப்போம்ல. நம்ம யோசிச்சு பார்த்தா துரைமுருகன் அவர்கள் சொன்னது உண்மைதான். அவர் பேரை போலவே அவர் சொல்றது உண்மைதான். 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2022 இருக்கு இல்லையா, அப்போ பொங்கல் பரிசு தொகுப்பு பணம் கொடுக்கல. ஏன்னா 2021 திமுக ஜெயிச்சிருச்சு, 2022 தேர்தல் இல்லை. அதனால பொங்கல் பரிசு தொகுப்புன்னு சொல்லி 21 பொருட்கள் கொடுக்குறோம். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு போட வச்சோன்னே, இங்கு நல்ல மீனா அவனே நொல்ல மீனா விற்கிறான் அப்படின்னு நல்ல மீன்கள் விற்கப்படும். மீன் விற்கிறான்னா அவன் மானா விற்கிறான், விற்கப்படும். எது விற்கிற, இந்த போர்டை விற்கிறியா, அழிச்சிரு அப்படின்னு வெறும் போர்டு இருக்கும்ல. அது மாதிரி 2021 2500, 2022 21 பொருட்கள், சீரகம், மஞ்சள், அந்த மளிகை ஜாமான், பணம், வெல்லம், ஒரு துண்டு கரும்பு இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த பரிசு தொகுப்புல மிகப்பெரிய ஊழல் நடந்துக்குது, முறைகேடு நடந்துக்குது. இதுல இருந்த கருப்பட்டிக்குள்ள பள்ளி செத்து கிடந்துன்னு சொல்லி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருத்தர் போராடுறாரு, போய் கேட்குறாரு, அவர் மேலே வழக்கு போடுறாங்க. மன உளைச்சல்ல அவர் தற்கொலை பண்ணி செத்து போறாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த 2022 பொங்கல் பரிசு தொகுப்பு மிகப்பெரிய முறைகேடே நடந்துச்சு, பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. 2023 22 தேர்தல் இல்லைனாலும் கொடுக்கல, 23 கொடுத்தாங்க. எவ்வளவு? 1000 ரூபாய். ஏன் கொடுத்தாங்க?
24 நாடாளுமன்ற தேர்தல் வருது, 23 கொடுத்தாதான் சரியா இருக்குன்னு சொல்லி 23 கொடுத்தாங்க. சரி 24 கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஏன்னா 24 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போதில்லை. அப்ப 23, 24 நாடாளுமன்ற தேர்தலை கணக்கு வச்சு கொடுத்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியும் பெற்றாங்க. 25 இப்போ கொடுக்கல. ஏன் கொடுக்கல? 25 தேர்தல் இல்லையே, தேர்தல் 26 தானே. இப்போ 25 ஏப்ரல் தேர்தல் வருதுன்னா நீங்க கேட்கறது நியாயம், லாஜிக்கு, பணம் கொடுக்கலாம். 26 தேர்தலுக்கு 25 கொடுத்தா மறந்துட மாட்டாங்களா? அதனால தேர்தல் வரும்போது தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் போட்டு உடைச்சிருக்காரு. அப்படின்னா இந்த அரசு மக்களை எவ்வளவு கேவலமா பார்க்குதுன்னா, தேர்தல் வரும்போது பணத்தை கொடுத்து ஓட்ட பறிப்புக்கு தான் இந்த பரிசு தொகுப்பு. ஆனால் இப்போது தேர்தல் காலம் இல்லை, தேர்தல் வந்தால் பொங்கல் பரிசு கொடுப்பதை பற்றி பார்க்கலாம் என்று பேசியது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. யாருக்கிட்ட? எங்க கிட்டயா? சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா, அதை நம்பி ஏமாந்துடப்படாது, தெரியுதா? இப்ப 1000 ரூபாய் இல்ல, இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல என்ன இருக்குன்னு பார்த்தா பச்சரிசி, வெல்லம், வேட்டி, கரும்பு துண்டு. இந்த வேட்டிய இவ்வளவு பெரிய சீலுங்க அந்த வேட்டியில. இப்போ நம்ம வந்து ஆர்எம்கேவி, போத்தீஸ், சரணா ஸ்டோரில் வாங்கினோம், ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ஒரு வேட்டியில். இந்த ஸ்டிக்கரை அப்படி கிழிச்சு போட்டுட்டு நம்ம வேட்டியை உடுத்துவோம். இந்த பரிசு தொகுப்பில் உள்ளங்கை அளவுக்கு ஒரு சீல். நான் கேட்குறேன், இந்த சீல் கட்டின வச்ச வேட்டியை எத்தனை முறை துவைச்சாலும் இந்த சீல் போகாது. நம்ம அந்த சீலை வந்து குறைஞ்சபட்சம் 4-5 வாஷாது பண்ணணும், செலவைக்கு போடணும். அப்படின்னா அந்த சீல் வந்து அப்பயும் மங்க தான் செய்யும் போது நான் கவர்மெண்ட் சீல் சம்முன்னு இருக்கும். இந்த சீல் அடித்த வேட்டியை தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டுவாரா? அமைச்சர் பெருமக்கள் கட்டுவானா? சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுவாங்களா? வார்டு கவுன்சிலர், வார்டு மெம்பர், பிரசிடென்ட் கட்டுவாங்களா? அப்போ சாமானிய மக்கள், உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் இந்த சீல் அடித்த வேட்டியை கட்டணும். அது என்ன வேட்டினா வெள்ளையாக தானே இருக்கும், உங்கள் வேட்டினா மஞ்சளாக இருக்கு, ஓங்கோல் வேட்டியா? நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இலவச வேட்டி, ஆனால் அது காசு கொடுத்தா தான் வாங்கப்பட்டிருக்கு. மக்களுடைய வரி பணத்தில் வீட்டு வரி, தண்ணி வரி, சாலை வரி, சுங்க வரி, வருமான வரி என்று நாங்கள் கட்டுகிற வரி, ஜிஎஸ்டி, இதை எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வேட்டியை தமிழ்நாடு அரசு பர்ச்சேஸ் பண்ணுது. காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. காசு கொடுத்து வாங்கும்போது ஒரு தரமான வேட்டியை உங்களால் வாங்க முடியாதா? நல்ல எல்லோரும் பொங்கலுக்கு கட்டுவது போல ஒரு வேட்டியை தமிழ்நாடு அரசால் கொடுக்க முடியாதா? நல்ல பணம் தானங்க. இலவச வேட்டியாக இருந்தால் கேவலமாக இருக்கணும், இலவச சேலை இருந்தால் கேவலமாக தான் இருக்கணுமா? அது இவ்வளோ பெரிய சீல் அடிக்கணுமா? இந்த பச்சரிசி, இந்த வெள்ளத்தை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் வீட்டில், அமைச்சர் பெருமக்கள் வீட்டில், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில், எம்எல்ஏ எம்பிக்கள் வீட்டில் நீங்கள் பொங்க வச்சிட முடியுமா? இந்த வெள்ளத்தையும் இந்த இதையும் வச்சு எந்த ஊரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பொங்க வைக்கிறாங்க? அப்போ ஓட்டு போடுற மக்களை எவ்வளவு மட்டமாக நினச்சிருந்தா, எவ்வளவு இலக்காரமாக நினச்சிருந்தா இப்படி ஒரு பரிசு பொருளை கொடுப்பாங்க? 2021 2200 ரூபா பத்தாது, 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இப்போ 1000 ரூபா கூட கொடுக்க வக்கத்து போயிட்டீங்களா? அன்னைக்கு தமிழ்நாடுடைய தூத்துக்குடி பாராளுமன்ற மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, 2000 ரூபா மக்களுக்கு பத்தாது, கூட ஒரு 1000 ரூபா கொடுத்தா என்ன ஆயிருவீங்க? கொடுக்க வேண்டியதானே, மக்கள் காசு தானே, கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பற்றி கேட்டீங்களே. அவராது 2000 ரூபா கொடுத்தாரு, நீங்க 500 ரூபா கூட கொடுக்கலையே. ஆனா இன்னைக்கு பொங்கலுக்கு 2500 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். தளபதி 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு மனசு இல்லை. சொல்லவே இல்லையா சார்? சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. சரி, எதனால கொடுக்கல? தேர்தலுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது வேற. எதனால கொடுக்கல? பட்ஜெட்ல பணம் இல்ல, போதிய நிதி இல்ல. திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி, இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டான ஆட்சி, இந்தியாவுக்கே ரோல் மாடலான ஆட்சி, எந்த கொம்பனாலையும் விமர்சனம் பண்ண முடியாத ஆட்சி, ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கோம்னு சொல்ற நீங்க மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்க பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நல்லாட்சி கொடுக்குறீங்க, ரோல் மாடல் ஆட்சி, மிகச்சிறந்த ஆட்சி, அப்புறம் எப்படி பணம் எல்லாம் போச்சு? 8,33,631 கோடி ரூபாய் இந்த ஆட்சியினுடைய கடன். எடப்பாடி பழனிசாமி இறங்கும் போது 5,70,70,000 கோடி கடனுங்க. இப்போ 8,33,000 கோடி கடன். கிட்டத்தட்ட இவங்க ஆட்சிக்கு வந்து 3,07,000 கோடி ரூபாய், 3 லட்சம் கோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டான். ஒட்டு மொத்தமாக கருணாநிதி, ஜெயலலிதா, ஓபிஎஸ், எடப்பாடி இவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின மொத்த கடன் 5,45 லட்சம் கோடி. இவங்க 3 வருஷ ஆட்சியில் இவங்க வாங்கின கடன் 3 லட்சம் கோடி. சரி, 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கல, 3 லட்சம் கோடி கடன் வாங்கி பொங்கல் பரிசு தொகுப்பு மொத்த செலவு எவ்வளவு? 2,200 கோடி.
3 லட்சம் கோடி எங்க இருக்கு, 2500 கோடி எங்க இருக்கு? 2500 கோடி இருந்தா 2,27,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு நீங்க 1000 ரூபாய் பணம் வழங்கிடலாம். ஒரு 2500 கோடி ரூபாய் கூட தமிழ்நாடு அரசு கிட்ட இல்லையா? சரி, இந்த 3,07,000 கோடி இந்த 2021 2024 வரைக்கும் வாங்கிருக்கீங்களா? இந்த வருஷம் 45,000 கோடி எக்ஸ்ட்ரா வாங்க போறாங்களாம். வாங்குறதுக்கு முதலே பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஆண்டு நாங்கள் கடன் 45,000 கோடி வாங்க போறோம். பெருமை வேற இல்லை, கடன் வாங்குறதுல பெருமையா? இது தாளிச்சை அடகு வச்சு தான் நான் நல்ல டாமி கில்ஃபிஷர் ஷர்ட் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் வீட்டில் இருக்கிற நகை பட்டு பார்த்து தான் அடகு வச்சு தான் நான் ரீபாக்கில் ஷூ வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எவ்வளோ இதாக இருக்கும்? அது மாதிரி 45,000 கோடி கடன் வாங்க போகிறாங்கன்னா இந்த வருஷம் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுக்க சாலை இல்லாத கிராமங்களை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரசை வாழ்த்தலாம், வரவேற்கலாம். திமுக வெறுப்பை விட்டுருவோங்க. திமுக வெறுப்பு, திமுக மேலே கோபம், திமுக மேலே வன்முறை சாதாரண தமிழ்நாட்டினுடைய ஒரு மகனாக எனக்கு தெரியலனா கூட இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கிகள், உறவுகள், நண்பர்கள் தயவு செய்து திமுக ஆட்சியில் எங்கள் ஊரில் இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்குங்க, 21க்கு முன்னாடி எங்கள் ஊர் இப்படி இருந்துச்சு, இந்த 3 லட்சம் கோடி கடனில் எங்கள் ஊரில் இந்த மாற்றத்தை திமுக அரசு ஏற்படுத்திட்டு நீங்கள் சொன்னாங்க. நான் கூட நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம், தெரிஞ்ச ஊருக்கு போகிறோம், இன்னும் தெரியாத 12,000 கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு திமுக இந்த 3 லட்சம் கோடி கடனில் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க சாலைகள் இல்லாத கிராமங்களே இல்லை அப்படிங்கிற நிலையை இந்த 3 லட்சம் கோடியில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு திமுக சொல்லுமா? தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய 12,000 கிராமங்களில் 12,000 கிராமங்கள்லையும் நாங்கள் நூலகங்களை உருவாக்கியிருக்கிறோம் இந்த 3 லட்சம் கோடியில், அதனால 3 லட்சம் கோடி கடன் என்று சொல்லுமா? இல்லை தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய 12,000 கிராமங்கள்லையும் நாங்கள் உடற்பயிற்சி கூடங்களை, அந்த கிராமத்து விவசாயிகளுக்கான உணவுப் பொருள் பதப்படுத்தும் கூடங்களை, இல்லை மண்பானை செய்கிற தொழிலாளருக்கான அந்த கூடங்களை அமைத்து கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லுமா? இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லோருக்கும் கழிவறை, எல்லோருக்கும் வீடு அப்படிங்கிற நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், அதனால 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுமா? இல்லை தமிழ்நாடு முழுமைக்கு கூடிய எல்லா அரசு பள்ளிக்கூடங்கள்லையும் தரமான உணவு, தரமான கழிவறை, தரமான கட்டிட வசதி, மாணவர்கள் படிக்கிறதுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க பள்ளிக்கூடங்கள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கோம், அதனால இந்த கடனை வாங்கிட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுமா? இல்லை தமிழ்நாடு போக்குவரத்துக்கு என்று கூடுதலாக 5,000 பேருந்துகள் வாங்கியிருக்கோம், அதனால கடன் ஆயிடுச்சு அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுமா? இல்லை தமிழ்நாடு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஊட்டி, குன்னூர், ஏற்காடு, கொடைக்கானல், குற்றாலம், பாபநாசம், மணிமுத்தாறு இந்த பகுதிகளில் நாங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்தந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம், காட்டில் கூடிய விலங்குகளுக்கான உணவு தேவையை ஏற்படுத்த, நீர் தேவை ஏற்படுத்த இந்த அமைப்புகளை பண்ணியிருக்கிறோம், அதனால செலவாயிடுச்சு அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுமா? இல்லை நெல் 17 கூடங்களை உருவாக்குவதற்கு, விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு, விவசாயிகளை மேம்படுத்த, விவசாய கடனை தள்ளுபடி பண்ண, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ண நாங்கள் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுமா? கல்வி, மருத்துவம், குடியிருக்க வீடு, தண்ணீர், சாலை வசதி, இது ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை. இதை இந்த அரசு செஞ்சிருக்குதா? இதை செய்ததனால் எங்களுக்கு கடன் ஆயிடுச்சுங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் சுகாதார மையங்களை அதிகப்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு சுகாதார மையங்களிலும் ஒரு செவிலியர், ஒரு மருத்துவர், ஒரு உதவியாளரை நியமித்திருக்கிறோம். கிராமங்களை தேடி மருத்துவமனைகளும் மருத்துவங்களும் போயிருக்கிறது, கிராமங்களை தேடி கல்வி போயிருக்கிறது, கல்விக்கேற்ற வேலையை உருவாக்க அரசு சார்பில் இவ்வளவு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களை கொடுத்துக்கிறோம், அதுக்காக கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது தமிழ்நாடு சொல்லுமா? திமுக விமர்சனம் பண்றதை நான் இதோட விட்டுறேன், இந்த காணொலியோட விட்டுறேன், சத்தியமா விட்டுறேன், தமிழ் மேல சத்தியமா விட்டுறேன். திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகுங்க எங்களுடைய கிராமத்தில் இவ்வளவு முன்னேற்றம் இருக்குது. நான் சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் வீராணம். 2021க்கு முன்னாடி வீராணம் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இப்பவும் இருக்கு. எங்கள் அம்மா பிறந்த ஊர் சிறுவைகுண்டம் தொகுதி இழுப்பக்குளம். எப்படி 2021க்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. இழுப்பக்குளமாக இருக்கலாம், சேரகுளமாக இருக்கலாம், கருங்குளமாக இருக்கலாம், தாதங்குளமாக இருக்கலாம், அரசகுளம், வல்லகுளம், பேய்க்குளம், எல்லா குளமும் அப்படி தான் இருக்கு. சரி, நீர்நிலைகளை நாங்கள் அதிகப்படுத்திக்கிறோம். ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்று தமிழ்நாடு முழுமைக்கும் நீர் மேலாண்மையை சரி பண்ண குடி பராமத்து பணிகளையும், புதிய நீர்நிலைகளையும், புதிய நீர் தேக்கங்களையும், அணைகளையும், ஏரிகளையும், குளங்களையும் இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அதனால 3 லட்சம் கோடி கடனாகி விட்டது என்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சென்னையில வெள்ளம் வந்தா சென்னை மதக்குது, மதுரையில வெள்ளம் வந்தா மதுரை மதக்குது, கோவையில வெள்ளம் வந்தா கோவை மதக்குது, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசியும் அதே நிலை.
ஈரோடு சேலமும் அதே நிலை என்று தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கு வெள்ளம் வந்தாலும் எல்லா ஊரும் மிதக்குது. எந்த ஊர்லேயும் நீர் மேலாண்மை இல்லை, எந்த ஊர்லேயும் கழிவுநீர் மேலாண்மை இல்லை, எந்த ஊர்லேயும் குப்பை மேலாண்மை இல்லை, எந்த ஊர்லேயும் சரியான சாலைகள் இல்லை, சரியான முறையில் என்ன சொல்றது பேருந்துகள் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி யார் வயிற்றுடா போட்டீங்க? நல்ல ஆட்சி எது? நல்ல ஆட்சி ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நல்லதரசு. அதான் வல்லரசுங்கிறான். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுங்கிறான். நல்ல திட்டங்களை ஏற்றி அந்த திட்டத்தின் மூலமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி வருகிற வருமானத்தை சேமித்து அதை மக்களுக்கு திருப்பி தருகிற அரசு நல்லரசு, அது வல்லரசு. அப்படி ஏதாவது ஒரு திட்டம், இலவச பேருந்து, இலவசமாக மகளிருக்கு 1000 ரூபாய், இலவசமாக தமிழ் மகன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், 3000 ரூபாய் இலவச பேருந்து, காலை சிற்றுண்டி 5. இதை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க. ஏதாவது விடியல் ஆட்சியில், நல்ல ஆட்சியில், நேர்மையான ஆட்சியில், மிகச்சிறந்த ஆட்சியில் ப்ரௌடு மொமெண்டாக இருக்கிற முதலமைச்சர் முகம் பலவளன் இருக்கு. இப்போ கூட ஆனலகன் போட்டியில் கலந்துக்கிட்டா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதல் பரிசு வாங்கி வந்துருவார் தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த அளவுக்கு அழகா இருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும் தான் அழகா இருக்காரு, அவர் ஒருத்தர் மட்டும் தான் நல்லா இருக்காரு, ஒரு குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்கு. வேறு என்ன மணி ஃப்ளோ இருக்கா? ஏதாவது ஒரு துறை தமிழ்நாட்டில் டெவலப் ஆகிப்பட்டு இருக்குங்க, ஒரு மணி ஃப்ளோ பயங்கரமாக இருக்குங்க, இவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குங்க தமிழ்நாட்டில். இல்லை, படுத்து தூங்கிருச்சு. எது நல்லா இருக்கு? யார் நல்லா இருக்கா? கான்ட்ராக்ட்காரங்க நிம்மதியாக இருக்காங்களா? இல்லை. 40% கமிஷன், 27% கமிஷன், 30% கமிஷன். பத்திரப்பதித்துறை நல்லா இருக்கா? இல்லை, விளங்கலை. எந்த துறை நல்லா இருக்கு? எங்க வச்சாலும் மகன் மருமகனுடைய இது இல்லாம அந்த துறை செயல்படாது. திரைத்துறை நல்லா இருக்கா? மொத்தமா மூடியாச்சு கதவை. தமிழ் ப்ரொடியூசர்ல நம்பர் விட்டு சுரேஷ் காமாட்சி, இந்த மரியாதைக்குரிய கலைப்புலி தானு, மதுரை அன்பு, ஒரு எண்ணீர்லாம் இறல் விட்டு 2-3 பேர் தான். அவங்களும் கடன் வாங்கி தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. எதுவுமே விளங்கலை. எதுவுமே விளங்காத ஆட்சி நடத்திக்கிட்டு அதுக்கு விடியல் ஆட்சின்னு பேரு. அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, ஒய்யார கொண்டையா தாளம் பூவா உள்ளே பார்த்தா ஈரும் பேணுமா. அதுதான் திமுக ஆட்சி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில மக்கள் தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்க. திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொன்னாரு, எங்களுடைய இலக்கு 2030 தான். 2030க்குள்ள ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்துவதுதான் எங்க நோக்கம்னாரு. இப்பதான் தெரியுது அது சபரீசனுடைய தனி மனித வருமானம், உதயநிதி ஸ்டாலினுடைய தனி மனித வருமானம், செந்தாமரையோட தனி மனித வருமானம், கனிமொழியுடைய தனி மனித வருமானம் அப்படின்னு இப்பதான் தெரியுது. ஒவ்வொரு தனி மனித வருமானம் அவங்க குடும்பத்துடைய, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், உதயநிதி, இன்ப நிதி, அருள் நிதி அப்படின்னு பல நிதிகள் இருக்காங்களே, அவங்களுடைய தனி மனித வருமானத்தை உயர்த்துன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருன்னு இப்பதான் தெரியுது. என் மக்களுக்கான ஆட்சி, என் மக்களுக்கான ஆட்சின்னாரு. கடைசியில் பார்த்தா அவர் மக்களுக்கான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கிற ஒழிய தமிழ் மக்களுக்கான ஆட்சி இங்க நடைபெறல. உலகத்திற்கு சோறு போட்ட இனம், உலகத்திற்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த இனம், உலகத்திற்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்த இனம், விருந்தோமலை கற்றுக் கொடுத்த இனம், உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் ஒரு துண்டு கரும்பும் கொஞ்சோண்டு பச்சரிசியும் கொடுத்தா தான் பொங்க வைக்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. இது நல்ல ஆட்சியா? 4 வருஷ ஆட்சி நாரிப்போன இந்த ஆட்சியே சாட்சி. கர்ம என்ன இப்படி நாறுது? எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு, எந்த தளத்துக்கு போனாலும் சரி, ரேடியோவை திறந்தா அந்த பாட்டு, பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா அந்த பாட்டு, டிவியை திறந்தா அந்த பாட்டு, யூடியூப்பை திறந்தா அந்த பாட்டு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. பெரிய தீர்க்கதரிசி அந்த கவிஞர். அவன் சொல்லிட்டான், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு, ஒரேடியா முடிச்சு வர்றா அப்படின்னு எழுதினான். அதுல ஒரு வரி, அந்த பாட்டு எழுதிய வரையும் அந்த பாடகரையும் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், பேரன்போடு தேடிக்கிட்டு இருக்கேன். 1000 முத்தங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதில் போட்டாங்க, இருட்டா இருக்கும் வானத்துல ஒளி கீத்து ஒன்று பொறக்குதம்மா, தருசா கிடக்கும் பூமியில புது ஊத்து ஒன்று பொறக்குதம்மா, வாராரையா அவரே வாராரையா, நல்ல ஆட்சி தாராரையன்னா. உங்க வாயில சுண்ணாம்பு வச்சு தடவை. இப்போ திமுக காரங்களுக்கு தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, நான் ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இந்த பொங்கலுக்கு 2021 போட்ட அந்த விடியல் தர போறாரு பாட்டை இந்த பொங்கலுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போடுங்களேன். போட்டீங்கன்னு வைங்க, மக்கள் பேரன்பா காட்டுவாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,
இளம் தலைமுறை தானே நீ வழி